இருக்கிறதுனாலதான் ரொம்ப கம்மியா பேசுறாரு. கேள்வி கேளுங்கன்றாரு. நம்ம என்ன கேட்டாலும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்றாரு. அப்படி எதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும் சார்? கரெக்டா தான் பேசுறேன். கரெக்டா பேசுறாரு சார். இல்ல எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாதுல்ல. நீங்க அது சம்பந்தமா என்ன சுவாரஸ்யமான கேள்வி கேளுங்க. ஓகே. சோ உங்களோட ரியல் லைஃப்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்ததா இல்ல எப்படிப்பட்ட ஒரு கதை உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? போஸ்டர் பதில தெரிஞ்சிருக்கும். அது அவர் லைஃப்ல இருந்து வந்ததா தெரிஞ்சிச்சு சார். இல்ல நிறைய பேரோட லைஃப் இதுல இருக்கு. ஒரு ஆளுக்கு மட்டும் நடந்த சம்பவம் கிடையாது. உங்களுக்கு நடந்திருக்கலாம், சாருக்கு நடந்திருக்கலாம், மேடம்க்கு, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் அந்த சம்பவம். சோ என்ன பார்த்து பேசினா ஒன்றும் நடக்காது சார். நீங்க எல்லாம் கேமரா பார்த்து பேசணும். ஓகே 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 தான். ரீல்ஸ் அக்கா மேடைக்கு வந்தா நான் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். எப்படி இந்த யங் டீம் மேல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு உங்களுக்கு? ஸோ இவங்களை வச்சு நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு சொல்லுங்க சார். டாக் பண்ணல. Each one has their own talent. So the talent appreciate பண்ணி அவங்களை கொண்டு வந்து பிக் ஸ்கிரீன்ல காமிக்கணும் தான் என்னோட ஆசை. Because there are so much of talent, Indian talent in them. ரொம்ப நல்லா பண்றாங்க. நம்ம சின்ன ரீல்ஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் வெரி இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாங்க. So I wanted to give opportunity. I selected from starting. அதான் சார், அந்த ஹிடன் டேலண்ட் ஹிடனாவே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க சார். ஓகே. படம் ஷூட்டிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கா இல்லை எப்படி? ஆன் ப்ராசஸ்ல தான். ஓகே. எப்போ எதிர்பார்க்கலாம் சார் படம்? மேபி பை ஜூலை. ஜூலை. ஆஹா. 3 months. ஜூலைல ஒரு ஜாலியான ஒரு லவ் படம் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். ஹாப்பியா ஜாலியா சிரிச்சிட்டே போலாம். எஸ். ஸோ ஜூலை உங்களோட வெரி ஃப்ரெண்ட்லி மூவி. வெரி ஃப்ரெண்ட்லி மூவியா சார்? நல்லா இருக்கும். அவங்க இல்லைன்றாங்க. ஸோ நீங்க ஃபைனலா மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய சினிமா ஜேர்னி வந்து நான் 7 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸும் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை யாருமே தெரியாது. ஆனால் ரீல்ஸ் அக்கானா எனக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு வந்து என்னுடைய தங்கம்ஸ், என்னுடைய மக்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணவங்கள நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த ஸ்டேஜில் நின்று தைரியமாக பேசுகிறேன்னா அவங்க ஒரு காரணம். அண்ட் மூவி நடிக்கிறதுக்கும் அவங்க தான் மிகப்பெரிய காரணம். ஸோ வெதர் பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்க என்னை சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நானுமே நல்ல சப்ஜெக்ட் எடுத்து பண்ணணும். பட் இதுக்காகவே நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நீங்க இருக்கீங்க, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். தங்கம்ஸ் பார்த்துப்பாங்க. எல்லா தங்கம்ஸ் பார்த்துப்பாங்க. ஆக்சுவலி நான் ராஜபாளையத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒரு பையன் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தான் காரணம். ஒரு எப்பயோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ண ரீல்ஸ் தான் என்னை இவ்வளோ தூரம் வந்து நிப்பாடி இருக்கு. ஸோ அதுக்கு எப்பயுமே இது பண்ணுவேன். எனக்கு வந்து மூவியில் நடிக்கணும்னு என்னோட பெரிய பெரிய ட்ரீம். அது ஒரு சின்ன சின்ன மூவியில் சின்ன சின்ன சீன்ஸ்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கும் மேடமும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்து நீங்கள் இன்னும் எனக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நான் நம்புகிறேன். ராஜபாளையத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கேன் சென்னை மக்கள் நம்பி. சென்னை மக்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு ஹீரோவா ஒரு அவதார் எடுத்திருக்கீங்க. பல வருஷ கனவுன்னு நினைக்கிறேன். ஸோ மீடியாவுக்கு வரோம் அப்படின்னாலே கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் நம்ம காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதான். அது ஹீரோவா வரப்போறீங்க அப்படிங்கும்போது அந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? எனக்கு ஆக்சுவலி அது என்ன பேசுறது தெரியல. ஏன்னா ஹீரோவா பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். நான் ஒன் டே நான் நினச்சிட்டேன் இந்த நம்ம ஹீரோவா பண்ணுவான்னு. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் இது பண்ணுவோம்னு நினைக்கல. நான் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் இதுக்கான நிறைய ஹார்ட் ஒர்க் நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே. இந்த போஸ்டர்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் கன்வே பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. என்ன மாதிரி கேரக்டராக இருக்க போகுது? ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா ஒரு 2K ஜென்ஸ் கிட்டியான இது ஒரு கதை மாதிரி தான். அப்படியா? ஓகே ஓகே. கதையை வந்து இப்போ சொல்ல வேணாம். ப்ரொடியூசர்ஸ் திட்டுறாரா கதை சொல்லக்கூடாது? அது நல்லா இருக்கும் ஸ்டோரி. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து நிறையா சப்போர்ட்ஸ் மக்கள் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ண உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லவ் யூ ஆல். அவங்க இல்லைன்னா அந்த இடத்துல நான் கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃபேன்ஸ் எனக்குன்னு இருப்பாங்க. நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணது கிடையாது.
ஓகே ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீங்கள் க்ரோ ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு எங்களோட விஷஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ ஸோ மச். மச் தேங்க்ஸ்.